அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை உங்கள் வேலை கிடையாது. அது அரசாங்கத்தை திருத்துங்க ஃபஸ்ட்டு. மக்களுக்காக ஒரு ஆளை போட்டு உருவாக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மக்களாட்சி அடிப்படையில் அந்த ஆட்களுக்கு வந்துட்டு அறிவுரை சொல்லி இது வேலை செய்யுங்க, ஓட்டை அவன் நல்லவனுக்கு போடுங்கடா, இவன் பாரு அவன் காவேரி சுத்தம் பண்ண மாட்டான், அதை பற்றி பேச அப்படின்னா கோயிலை மிக கோயிலை காப்பாற்றணும், இந்து கோயிலை இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும்னு இதெல்லாம் ஒரு கோரிக்கை உங்களுக்கு? அரசாங்கத்திட்ட 2024 தேர்தலில் இந்த கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள். எதை விட்டுமே மக்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுங்க, அதெல்லாம் நான் இப்போலாம் செய்ய மாட்டேன். எனக்கு இதுதான் பெஸ்ட். ஏன்னா எனக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கே ஆர்எஸ்எஸ்ஸு அந்த பிஜேபி குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிற குரூப்பு, அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு ஆர்டர் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து குழந்தைய பெற்றுக்கணும். இதே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இது ரொம்ப டென்ஷன் எனக்கு வந்து இதான் அவசரமாக இருக்குது. குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தை வந்து வயிற்றுலேருந்து உழுவுற நிலைமையில் இருக்குது. இதை டெலிவரி பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். அதனால் வந்து அதை பற்றினா பேசாதீங்க அப்படின்னு பேட்டி அளிக்கிறாருங்க அவர். இது கோயிலை மீட்கிறதான் இப்போ முதல் படியாம். அந்தமாரி அடுத்து ஒரு ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. எப்படி இந்த அண்ணாமலை மாரி அடுத்து அவர் நடந்து போவார், கொஞ்சம் தூரம் போவார், அப்புறம் காரில் போயிடுவார். இவர் பைக்கில் போவார். அடுத்து என்னடா நதிகள் எதுவும் மீட்ட மாதிரி தெரியலீங்க, என்னையா பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்து காவேரி காலிங் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அழைக்கிறது, கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அது வந்து முதலமைச்சரை வச்சுக்கிட்டு காவேரி அழைக்குதுன்னு சொல்லிட்டு, காவேரி தான் வரமாட்டேது கர்நாடகாவில் வந்து. அவனை அப்புறம் கேட்டால் எங்கள் ஊரில் வறண்டு போய் கிடக்குன்றான். நம்ம இங்கே இருக்க திருட்டு முண்டாங்க வந்துட்டு அவன் 1000 அணையை கட்டி வைக்கிறான். நம்ம அங்கே வந்து இல்லை கடலில் விட்டுவிட்டு இங்கே ஒரு அணையை கட்டாமல் காவேரி வரணும் அங்கே போய்ட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இது மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இந்த கூட்டங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நம்ம வந்து தடுப்பணைகள் நிறைய கட்டியிருக்கலாம், குளங்களை வந்து தூர் வாரிக்கலாம், தண்ணிகளை சேமிச்சிருக்கலாம். தண்ணி பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது. வருஷம் மழை பெய்யுது, பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம குடிச்சிக்கலாம். ஆனால் இந்த முன்னங்கள்லாம் கொண்டு போய் கடலில் விட்டுவிட்டு கடல்லேருந்து திருப்பி வந்து குடிநீராக்கும் திட்டம் சொல்லிட்டு அதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இருக்க திராவிட கூட்டம். அது வந்து முட்டாள்கிட்ட வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும், அது வேறு விஷயம். அப்படி பண்ணிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? காவேரி காலிங்கிற பேரில் ஒரு பதாகை தூக்கிட்டு அட்டையை தூக்கிட்டு அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் 42 ரூபா தரணும். எதுக்கு அப்படின்னா, நாங்கள் ஒரு கண்ணை நட்டு அதை வளர்த்து ஒரு பெரிய மரமாக்கிற முடிய அதுக்கு 42 குறைந்தபட்ச செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வசூல் பண்ணதாக சொல்கிறாங்க. சாரி, 10,000 கோடி வசூல் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த காசை அவர் என்ன பண்ணாருன்னு கணக்கு வழக்கு வந்து அவர் வெளியிடலை, அதை பற்றி நமக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து வசூல் பண்ணதாக சொல்கிறாங்க. போய் எவ்வளோ மரங்களை நட்டுருக்காங்க. ஆனால் வந்து பசுமைக்காரங்கள் மூலயமா வந்து மரங்கள் நட்டுருக்காங்க. நானே நிறைய மரக்கன்று கூட நானே வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன். நானே மெயினாக சந்தன கண்ணெலாம் வந்து ரொம்ப 7 ரூபாயில் கிடைக்குங்க. நீங்களும் உணவு வாங்குங்க, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்போது இந்தமாரி மரங்கள்லாம் வந்து வளர்க்கலாம். இதுமாதிரி மரம்லாம் வரும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, பறவைகள் சாப்பிட்ற பழங்களுடைய அப்படி மரங்களை தான் வளர்க்கணும். மனுஷனுக்கு மட்டும் பயன்படுற மாரி ஒரு மரத்தை உருவாக்குறது முட்டாள்தனமானது. அதனால் வந்துட்டு அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கிற மாதிரியான ஒரு காட்டை தான் உருவாக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டிம்பர் மரங்கள், சந்தன மரங்கள் அதுதான் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அது மூலிமா கொடி லாபம் எடுக்கலாம், அதான் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்படி அடுத்து இந்த வசூல் பண்ணார். அது என்ன பண்ணான்னு தெரியல. அடுத்த ஒரு திட்டம் போட்டார் பாருங்க, அருமையான திட்டம். சேவ் சாயில், மண்ணை காப்போம். எப்படிங்க காக்க போகிறீங்க? எப்படி காக்க போகிறீங்க? இங்கே காவேரி காலிங்கில் பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டார். இப்போயும் பசுமை மரம் நட்டுட்டு இருக்காரு. நிறைய மரங்கள் வெட்டுறாங்க. மலைகளை வந்து மலையை குடஞ்சி மலையெல்லாம் அழித்து மரங்களை வலித்து மலைகளை உடச்சி நொறுக்கி எல்லாம் வந்துட்டு விழிஞ்சம் துறைமுகத்துக்கு கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதானி அம்பானி குரூப்புங்க. அதெல்லாம் நம்ம ஆளு ஒன்றும் பேச்சை வாய் திறக்க மாட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மரம் நடுறன்னு இந்த மாதிரிலாம் சொல்லுவார். அடுத்து மண்ணை காப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. மண்ணை எப்படி காப்பாற்றுறது? மண்ணில் தான் வந்துட்டு எல்லா உயிர்களும் இருக்குது, பல உயிர்கள். ஆமாங்க ஐயா இருக்குது. அப்போ மண்ணை எப்படி காப்பாற்றுறது? அப்போ இயற்கை விவசாயம் செய்யணும், இயற்கை உரங்களில் இது பண்ணணும். அதெல்லாம் செய்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு மட்டும் இயற்கை முறையில் விளை வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை விவசாயத்தை வந்து அனைவரும் கடைப்பிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த அரசாங்கத்தை 2 கொட்டி உங்கள் ஆட்களுக்கு உங்கள் படைகளுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேரில் இருக்கான்னு பாருங்கள், அவங்கள்ட்ட சொல்லி இந்த உரங்களை வந்து தடை விதிங்க, பூச்சிக்கொல்லிகளை தடை விதிங்க. மண் தானாகவே மண்ணை காத்துக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை இது பண்ணிவிட்டு ஆடு மாடுகளை வளர்க்க சொல்லுங்கள். இயற்கை உரங்கள் தானாக கிடைக்கும். எல்லாமே வந்து ஒரே ஒரு சட்டம்.
தடை எதுக்கு தடை? இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்ய தடை. கேட்டால் உணவு பஞ்சம் வந்துடும், அது வந்து இருந்துடும். ஒரு வெண்ணையும் வராது. ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான அந்த உப்பை விற்கிறதுக்கு. நம்மளோட பழகிருக்கீங்களே. யார் உலகத்தில் யார் ரொம்ப என்ன சொல்கிறது பப்ளிசிட்டியாக பாப்புலராக இருந்தாலும் அவங்களை கூட்டம் வந்து வச்சுக்கிறது. இந்த ஆரியம் திராவிடம் எப்பவுமே அப்படி தான் பண்ணும். இந்த ஆரியம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் நம்ம ஆளுங்க திருவள்ளுவரா ரொம்ப அழகாக இருக்காரா, நிறைய கவிதைலாம் பாடியிருக்காரா, ஓகே அவருக்கு வந்துட்டு காவி சாயத்தை அடித்து எங்கேயாவது தெரியும்ல அப்படின்றாங்க பாருங்க. அந்த பாலிசி தான் நம்மளால் பிடிச்சி வந்து வச்சுக்கிட்டு அவர் பாட ஒரு வேலையை பார்த்துருந்தார். அவர் உங்களோட பல மடங்கு ஞானி. அவர் உங்களுக்கு ஒரு வட்டம் தான் எழுத்து பேசுகிறது திராணியாட்ட அப்படியே வந்து நக்கி பிழைக்கிற ஒரு கூட்டம். நீங்கள் காலில் அடிமையாக வாழ்ந்து சாக போகிற கூட்டம் நீங்கள். நம்மளால் அவர் அப்படி கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடி இருக்கார். இந்த கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து போராடி இருக்கார். உங்களால் பேச முடியுதா? நீங்களாம் அடங்கி தான் போய் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு அடிமை. ஜக்கி வாசுதோ ஒரு அடிமை. உங்களால் வந்து பேச முடியாது. மண்ணை போய் காக்க முடியாது. நீங்கள் காக்கணும்னா பூச்சிக்கொல்லியை கம்பெனிகளுக்கு தடை விதிக்கணும் இந்தியாவில். அதுக்கு சார்பாக நீங்கள் வந்து குரல் எழுப்பணும். அந்த குரல் உங்கள் தொண்டையிலேருந்து வராது. நீங்கள் இங்கே போய் நிற்கிறீங்க, மண்ணை காப்புன்னு போய் நிற்கிறீங்க. மண்ணை காப்புன்னு சொன்னீங்களே, மணலை காப்புன்னு சொன்னீங்களா? எவ்வளோ மணல் வந்து ஆற்றுல வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறானுங்க. அது தடை விதிக்கணும்னு சொன்னீங்களா? இப்போ மலை மணல்னு சொல்லிட்டு எம்சான்னு சொல்லிட்டு மலையை நொறுக்கிட்டு இருக்கானுங்களே, அது தடுக்கிறதுக்கு அது குரல் எழுப்புனீங்களா? இதுமாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. மக்கள் வந்துட்டு அங்கே போராடிட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட் வேண்டும், அது வந்து எப்படி நீங்கள் வந்து போராடலான்னு அதுக்கு எதிராக குரல் கொடுத்தீங்க. நாங்களாம் கவனிச்சுட்டு தான் இருக்கோம், வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களெல்லாம். நானும் உங்களை பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாரி வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தன் ராம்தேவ், இன்னும் ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் பதஞ்சலின்னு சொல்லிட்டு அது பிஸ்கெட்லாம் போட்டு விற்றுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போகலாம் பார்த்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி விடுவானா? அப்போ ஐடிசியோட டைப் வச்சார் அவர் கதையை முடிச்சானுங்க. அடுத்து எங்கள்கிட்ட அட்டை போட்டு எங்கள்கிட்ட பண்ணலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதே யோகா அதே இது. சாதாரண யோகா டீச்சர் நீங்கள் தான் வந்து அப்படியே கடவுளாக நினச்செல்லாம் வந்து உங்களை கும்பிட்டுட்டு இருக்காங்க. சாதாரண என்ன யோகா குரு தானப்பா நீங்கள்? யோகா சொல்லித்தர ஒரு டீச்சர் தானே நீங்கள்? எப்படி வந்து நீங்கள் வந்து இந்து வச்சுட்டு இந்து கோவில் சாமி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து எல்லாமே இந்த அப்படியே பெரிய வந்து குரு ஞானி. 10 புத்தகத்தை படித்தா யார் வேணால் மாறிடலாம். ஆனால் அந்த திறமை நம்மளுக்கு இல்லைன்னு பாருங்களேன். ஆனால் அந்த திறமை உங்களுக்கு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஏதோ வந்து இங்கே எங்கள்கிட்ட எடுத்து எங்களே போட்டு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க. தத்துவங்கள் இதுங்க எங்கள் திருக்குறளில் இல்லாததா எல்லாத்தையும் வந்து எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட அடிக்கிறீங்க. இந்த பட்டிமன்ற பேச்சாளரை கூப்பிட்டு யாரெல்லாம் வந்து உண்மை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பாப்புலர்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறது. அது மூலம் வந்துட்டு அவங்கள்ட்ட பேட்டி, நம்மளை வச்ச பேட்டி, அவங்கள்ட்ட பேட்டி, எல்லாத்தையும் பேட்டி. கடைசியாக சனாதனத்தை இங்கே விதைக்கிறது. உங்களுக்கு சந்தானம் தான் தெரியும், சனாதனத்தை பற்றி தெரியுமான்னு தெரில. அப்படி இருந்தால் நீ பிஜேபியோட சேர்ந்துருக்க மாட்டீங்க. சரிதானே? சந்தானம் இருக்கார், அவர் கூட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறீங்க. அவர் இப்படியா கோயிலை காப்பாற்றணும். என்னாச்சு? கோயில் தான் காலையில் திருட்டு பசங்க திருடி தான் இருக்கானுங்களே. நீங்கள் காப்பாற்றி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திருட போகிறீங்க. அதானே, வேறு என்ன இல்லை, வேறு என்ன? அதான் அடுத்து அப்புறம் இன்னும் ஒரு சொல்கிறீங்க பாருங்கள். அதாவது தியானம் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் ஒன்லி எல்லாம் தியானத்தை சொல்லித்தரீங்க. அது மட்டும் போதுமா? அப்போ சோறு யார் போடுறது? வேலைக்கு போகணும்ல. வேலைக்கு போனால் தானே வந்துட்டு நம்மளுக்கு காசு, உழைச்சா தானே காசு. அப்போது உழைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காசை தியானம் பண்ணிகிட்டே உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டாக்கா பணம் எப்படி கொட்டும் சொல்லுங்கள்? அது ஒன்று மட்டும் போதுமா? ஏதோ ஒரு வேலை செய்யணும்ல, ஏதோ ஒரு இது உழைக்கணும்ல, உடல் உழைப்பு வேணும்ல, வேறு சிந்தணும்ல. அதுதான் தியானம். உடல் வளைஞ்சி வேலை செஞ்சு உடலுக்கு ஒரு இதை செஞ்சாங்க, அது தியானம். அப்போ நீங்கள் கார்பரேட் கம்பெனி அந்தமாரி எல்லாம் போய்ட்டு அதெல்லாம் அவங்களும் வேலை செய்கிறாங்க. ஆனால் உடற்பயிற்சி ஒன்று செய்யணும், ஒரு ஜாக்கிங் வாக்கிங் ஏதாவது ஒன்று போனால் முடிஞ்சுது. தியானம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் நீக்கிறேன், அதை நீக்கிறேன், இதை நீக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து தமிழில் கொண்டு போய்ட்டு பிஜேபிகிட்ட அடமானம் வைக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாதுல்ல. தியானமே எல்லாத்தையும் வந்து கொடுத்துருன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது ஏற்றுக்க முடியாது. தியானம் ஒன்று பண்ணிட்டா இந்த உலகமே எல்லாம் கைக்கு வந்துடும். நான் பெற்ற இன்பம் இப்போ இருக்க வையகம் அப்படி என்னத்த நீங்கள் இன்பத்தை பெற்றீங்க? எல்லாம் வந்து கஞ்சா குடிக்கிறவங்களாம் அதான் இன்பத்தை பெற்றுட்டு இருக்கான். போதை மருந்துக்கு அடிமானவெல்லாம் அது இன்பத்தை பெற்றுட்டு இருக்கான். அந்தமாரி இன்பம் சரிங்களா?
அதாவது இந்தமாரி பேசி பேசி கொண்டு போய் நம்ம வந்து அடிமை வேலை வச்சிடாதீங்க. போன ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இந்த அண்ணாமலை என்ன பண்ணார், ஜனம் தமிழ் அப்படின்னு ஒரு டிவியை வந்து திறந்து வைக்கிறதா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது யாரா அவங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கேரளாவில் வந்து ஏற்கனவே ஜனம் 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 மலையாளம்னு ஒரு சேனல் இருக்குது. அது யார் அதோட உரிமையாளர் அப்படின்னு பார்த்தா, எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டங்க. ஆர்எஸ்எஸ் கூட்டம். இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பல ஆயிரம் பேர் 5000 பேர்கிட்ட வந்து அப்படியே காசை கொஞ்சம் வசூல் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் இன்வெஸ்ட் பண்ணான்னு தெரியல. அவங்களுக்கு என்ன நோக்கம்னா, இங்கே இருக்க வந்து இது அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே இருக்க வந்து இந்துக்களெல்லாம் ஒன்றிணைச்சு தேசியத்தை காப்பாற்ற போகிறோம். அதில் தமிழ் வர வச்சுக்கிட்டேன். தமிழை பற்றி சொல்ல நியூஸ் போடுறாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது டிவி தான் வந்து இன்றைக்கி பார்த்தேன். அவன் தான் வந்துட்டு இந்தமாரி சிவராத்திரி பற்றி நாளைக்கு வந்து ஐமேக்ஸ்லாம் வந்து போட போகிறாங்க, பிவிஆரில் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பிஜேபி. அதில் பட்டிமன்ற பேச்சாளர் எல்லாம் போய் வந்து பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ பார்த்துட்டே வெளிப்படையாக தெரியுறீங்க. ஜக்கி வாசுதேவ் வந்து ஃப்ரீமேஷன் மெம்பர். அது எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா வந்து அந்தமாரி ஃப்ரீமேஷன்ஸ் அவங்க வந்து யார் இலுமினாட்டிகள் எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காரு. அவருக்கு தெரியாத எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை அடமான வைக்கிற வேலையை பார்க்குறாரு. நன்றி மக்களே. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்தமாரி ஆள்கிட்ட. ஏன்னா வந்து நம்மளை மாதிரியே இருப்பான், நல்ல மாதிரியே இருப்பான், நம்ம கூட இருக்கான். திடீர்னு குரங்களை பிடிச்சி கடிச்சிருவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் கடைசி அவங்கள கொண்டு போய் வந்துட்டு பிஜேபிட்ட அடமான வச்சுருவோம். இருக்கிற எந்த கட்சி மாறி மாறி வந்தால் கூட அந்த கட்சி கூட எல்லாத்தையும் டைப் பண்ணி வாழ்வாங்க. இதை ஒன்றி வாழ்கிற டெக்னிக்ஸ். யார் வந்தாலும் சரி, எந்த ஆட்சி மாறினாலும் சரி, அவங்க கூட போய் ஒட்டிக்கிறது. காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் கூட ஒட்டிப்பாங்க, பிஜேபி வந்தால் பிஜேபி கூட ஒட்டிப்பாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா வந்தாலும் சரி, காஞ்சா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் யார் கூட ஒட்டிப்பாங்க. ஒரே நோக்கம் என்ன, தமிழர்களை நாசம் செய்வது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நம்மளும் சொல்லுவோம். நம்ம சொல்லி வைப்போம் நம்ம மக்களுக்கு. என்ன பண்ணுறது. நன்றி மக்களே, நன்றி.